இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்ன மாதிரி இந்த ஒரு 2 சீட்டை அடிஷ்னலாக வாங்குறதுக்காக தான் திரும்ப வந்து ஒரு 2 நாளாக எல்லா மீடியாலையும் இது ஒரு அல்காட்சி பண்ணாரான்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக வெற்றிகரமாக 2 சீட்டு அதிகமாக வாங்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, போன தடவை வந்து 6 சீட்டு, இந்த தடவை 8 சீட்டு. அவங்களுக்குள்ள வெற்றி கொண்டாட்டம். எப்படின்னா, இந்த கூட்டணியிலே அதிகமாக சீட்டு வாங்கின, அதாவது லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த தடவை அதிகமாக வாங்கினது 2 கட்சி தான். ஒன்று வந்து காங்கிரஸ், அடுத்து வந்து விசிக அப்படிங்கிற ஒரு பெருமையில சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்ற அதர் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் மறுமலர்ச்சி, திமுக, இவங்க எல்லாமே கம்மியாக இருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய ஆஃபர் இருந்தது. திரும்ப அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க உங்களுக்கு துணை முதல்வர் கூட தருவோம், 2 சீட்டு என்னங்க 40 சீட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே போகலை அவர். அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியிலே வந்து எப்படி தொடர்றதுன்னு ஒரே கருத்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் கருத்து சொன்னாங்க. வேல்முருகன் வந்து அங்கேருந்து வெளியே போயிட்டாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாரு. அப்புறம் சில கட்சிகளுக்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஸோ ஏன் வந்து திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவங்கெல்லாம் சீமானோட சேரக்கூடாது, இல்லை ஏன் வந்து இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸாக இருந்தது. பட் ஆனால் பட்ட அடி அப்படி திருமாவர்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்துட்டு அவர் பல பேரை நம்பி ஏமாந்துருக்கிறாரு. வைகோ நம்பி ஏமாந்துருக்காரு, விஜயகாந்த் நம்பி ஏமாந்துருக்கிறாரு. அவர் தான் சொன்னார், விஜயகாந்தோட மக்கள் நல கூட்டணி போகும்போது ஏன் விஜயகாந்த் தலைமையில் போகிறீங்க, அவர் இன்னைக்கு புதுசாக வந்த பிளேயரு, நீங்கள் தான் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விஜயகாந்துக்கு வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இருக்குது, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, இவருக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. நேற்று கூட பாண்டே அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, தேமுதிக வந்து உங்களை விட அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா வருத்தப்படுவீங்களான்னு கேட்டால் வருத்தலாம் பட மாட்டேன். தேமுதிகங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. அதில் வந்துட்டு கேப்டன் அவர்கள் வந்துட்டு ஒரு தடவை தனியாக நின்றுருக்காரு, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்காங்க. அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறாரு. இந்த பெருமைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், 1% இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதனால் அவங்க எங்களோட அதிகமாக இருந்தால் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொது உடைமையை பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சு அப்படின்னா 2 சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம கேட்கலாம், எதுக்கு இந்த 2 சீட்டுக்கு அவ்வளோ போராட்டம், இவ்வளோ வருத்தம், ஏன் இவர் வந்து விஜயோட சேர்ந்துருக்கலாமே, ஏன் இவர் வந்து சீமானோட சேர்ந்துருக்கலாமே அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கம்பெனி மாறிட்டே இருப்பேன். இவன் ஒரு 1000 ரூபா கொடுத்து அங்கே போயிடுறது, இவன் ஒரு 10 ரூபா வந்து பில் ஹவர்ஸ் வந்து கொடுத்து அங்கே போயிடுது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடுது. அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றோம். ஸோ தென் ஐ டிசைடட், நம்ம இந்த மாதிரிலாம் போவேணாம், காசுக்காக போவேணா, ஒரு இடத்துல நின்று நிதானமாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்கனைசேஷனில் நம்ம க்ரோ ஆகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி திரும்ப அவர் முடிவெடுத்துருக்கிறாரு. எவன் என்ன கூப்பிட்டாலும் பரவாயில்ல, போகமாட்டேன், நாளைக்கு நான் இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு நான் போனேன் அப்படின்னா நாளைக்கு இந்த ஆளுங்கட்சியில் நான் இல்லாமல் போயிடுவேன், இங்கே தான் எனக்கு மரியாதை இருக்குது, நான் நினச்சா போய் முதல்வரை பார்ப்பேன், நினச்சா எனக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் அவர் வந்து இந்த மாதிரி அழைப்புகள் வந்தும் போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா தாவேக்கால வந்து அந்த ஆதவ அர்ஜுனா கூவி கூப்பிடுறாரு, வரவே மாட்டேங்கிறாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய அழைப்புகள் இருந்து போகாத காரணம் அவர் பட்ட அடி, அவர் பார்த்த வரலாறு. 1 சீட்டு 2 சீட்டு கூட கிடைச்சாலே போதும், நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறது அவருடைய தத்துவம். ஆனால் புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சீட்டு தான் தருவேன்னு சொன்னாங்க. உடனே கோவப்பட்டு, இல்லை நாங்கள் கூட்டணியிலே இல்லை, நாங்கள் வந்து 3 இடத்த தனித்து நிற்கிறோம், ஆனால் மற்ற இடத்துல நாங்கள் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக வேலை பார்க்கணும்னு சொன்னார். திடீர்னு நான் நினச்சேன், என்னடா தனித்து நிற்போன்னு வந்துட்டார், புதுச்சேரி மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் சொல்லி வரோன்னு பார்த்தேன். தமிழ்நாட்டில் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஏரியா பெருசு. அதனால் திருமாவளவன் வந்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக, ஹாப்பியாக, கரெக்டாக நினைச்சு நான் சொன்ன மாதிரி அவங்க பீப்புளை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. 8 அப்படிங்கிறது ஒரு வெற்றி நம்பராக வந்து நீ கொண்டாடிட்டு இருக்காங்க. 2 டிஜிட் கேட்டேன், 10க்கு மினிமம் கேட்டேன், ஆனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, 6க்கு மினிமம் போக மாட்டாங்க, இதுக்கு நடுவில் தான் அப்படின்னு நேற்றே எல்லாரையும் சொல்லி சரி பண்ணிட்டாரு. இன்றைக்கி இது நடந்துருச்சு. 8 என்பது அவருடைய மிகப்பெரிய வெற்றி. திருமாவின் எப்படி நான் வந்து டிவி கேட்க ஒரு முதல் வெற்றின்னு போட்டோமோ, இந்த எலெக்ஷனில் திருமாவின் முதல் வெற்றி, 2 சீட்டு அதிகமாக கிடைத்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நியூஸு. பார்ப்போம் இதில் எத்தனை ஜெயிக்கிறாரு. லாஸ்ட் டைம் 6க்கு 4 ஜெயிச்சாரு, இந்த 8ல் இப்போ என்ன ஜெயிக்க போகிறாரு. இந்த கூட்டணிகளுக்குள்ள தான் அவருக்கு போட்டி. நான் வந்து போன தேர்தலோட இந்த தேர்தலில் அதிகமாக சீட்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையில் ஹாப்பியாக இருக்கட்டும்.